நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார உற்சவ துவக்கம். உபயநாச்சியார்களோடு பெரிய சேஷ வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். செல்வத் திருமகளை தரிசித்த திரளான பக்தர்கள். நெல்லை ராஜவல்லிபுரம் அருள்மிகு அக்னீஸ்வரர் கோயில் வருடாபிஷேகம். எண்ணற்ற பக்தர்கள் கோபுர தரிசனம். சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோயிலில் தேய்பிறை சஷ்டி பூஜை சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற சூர்ணோற்சவ புறப்பாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு அவதார உற்சவம் சிறப்பாக துவங்கியது. 29ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உற்சவத்தின் முதல் நாளான நேற்று தாயார்கள் சமேத பெருமாளுக்கு திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் தாயார்கள் சமேத உற்சவர் சுந்தரராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு தங்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உபயநாச்சியார்களும் புதிய பட்டுச் சேலைகளோடு காசு மாலைகள், பதக்கங்களுடன் திருமாங்கல்யமும் சாயக்குண்டை கிரீடங்களும் அணிந்து கொண்டு அழகாக அருள்பாலித்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து 2 குடைகள் பிடித்தபடி வெளியே அழைத்து வந்தனர். வாகன மண்டபத்தில் தெய்வங்களை பெரிய சேஷ வாகனத்தில் குலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளும் சிறப்பு அலங்காரத்துடன் தாயார்களும் அருள்பாலிக்க ஆதிசேஷன் குடைப்பிடிக்க திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு மாட வீதியில் வலம் வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகளை காட்டி தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு சேஷவாகன புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் சுவாமி மற்றும் தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து தூபதீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காண்பித்து பின் 2 கரங்களில் கமலங்களை ஏந்தியபடி அமர்ந்தருளும் செல்வத் திருமகளுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகமிட்டு துளசி மாலை சாற்றி நீராஜனம் சமர்ப்பித்து தாயாருக்கு தூப தீபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தாயாருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் உள்ள அக்னி பகவான் வழிபட்ட திருத்தலமான பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது.
இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் மூலவர் அருள்மிகு அக்னீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து அலங்கரித்திருந்தனர். மேடை மீது விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், பிரியாவிடை மற்றும் அகிலாண்ட நாயகியுடன் அக்னீஸ்வரர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்து சப்பரங்களில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து நெல் மீது 108 வெண்சங்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு சாயரட்சையிட்டு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வருடாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலில் பக்தி இசை கச்சேரியும் நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலமூர்த்திகள் விமான உச்சியை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து விமான கலசத்திற்கும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் மீது புனித நீரும் தளிக்கப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோயிலில் ஆனி மாத தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியை தங்கக்கவச அலங்காரத்துடன் தங்கரதத்தில் எழுந்தருளச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க வாகன மண்டபத்திலிருந்து அழகன் எழுந்தருளிய ரதம் புறப்பட்டது. மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தை அரோகரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் கோயிலை சுற்றி இழுத்து வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு வலம் வந்த ரதம் மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்தது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு சூர்ணோற்சவ புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள முற்றவெளியில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் 4 வீதிகள் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு வீதி உலா சென்று மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை வீரமாகாளியம்மன் கோயிலின் 70ஆம் ஆண்டு பூங்கரக பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தின் மேடை மீது உற்சவர் அம்பாளை அமர்த்தி கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கொடிமரப் பீடம், பலிப்பீடம் மற்றும் திரிசூலத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஆரத்தி காண்பித்ததும் கொடிப்பட்டத்தை கம்பத்தில் ஏற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் வேப்பிலையும் மாவிலையும் மஞ்சள் வஸ்திரமும் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்கரித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு வீரமாகாளி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மூலவருக்கும் கொடிமரத்திற்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் சதய நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பேயாழ்வாருக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி தூபத்துடன் கற்பூர ஆரத்தியும் கும்ப தீபமும் காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் எம்பெருமானின் மாலையும் சடாரியும் எடுத்து வந்து ஆழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோயில் திருவிழா நிறைவாக விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பலிப்பீடம், சிம்ம வாகனம் ஆகியவற்றிற்கு கட்டப்பட்டிருந்த காப்புகள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகள், காப்பு ஆகியவற்றை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து புறப்பட்டனர். பல்வேறு இசைவாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல, பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பின்தொடர நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அருள்மிகு குளத்துக்கரை காளியம்மன் கோயிலை அடைந்ததும் அருகே இருந்த கிணற்றில் பூசாரிகள் காப்புகளையும் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்களையும் கிணற்று நீரில் முளைப்பாரிகளுடன் சேர்த்து கரைத்தனர். பிறகு அனைவரும் மஞ்சள் பூசி மஞ்சள் நீர் தெளித்துக் கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஆனி மாத சஷ்டியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பிலிகள்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள அருள்மிகு விஜயகிரி வடபழனியாண்டவர் கோயிலில் கையில் வெற்றி வடிவேலோடு நிற்கும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு விபூதி காப்பு சாற்றி தங்கக்கவச அலங்காரம் செய்து பலவித பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து அழகனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள பாலமுருகனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பட்டு வஸ்திரங்கள் கட்டி கிரீடத்துடன் கதம்ப மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ பாலமுருகனுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஈசன் மைந்தனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த நாகப்பள்ளி கிராமத்தில் மலைக்கோவிலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலின் வெளியே தலவிருட்சத்தின் கீழ் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் விநாயகப் பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு கோயில் மூலவரான அருள்மிகு பகவதி அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதையடுத்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரவிட்டல கிருஷ்ண ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திரர் கோயிலில் வியாழக்கிழமையை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டு உற்சவருக்கு வெள்ளிரத பிரகார புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவர் ஸ்ரீ பாண்டுரங்கன், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் வெள்ளிக்கவசம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து வெள்ளி ரதத்தில் உற்சவர் ஸ்ரீ ராகவேந்திரரை குழுவிருக்கச் செய்து சாமரங்கள் வீசி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பஜனைகள் பாடியபடி முன்னே செல்ல வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. பிருந்தாவனத்தை சுற்றி வலம் வந்ததும் உற்சவ மூர்த்தியை ஊஞ்சலில் குழுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு பாலதண்டபாணி சுவாமி கோயில் வருடாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவக்கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜையை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், சமித்துக்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் மூலவர் சன்னதியில் பீடத்தின் மேல் தண்டத்துடன் நின்றபடி அருளும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு சகசரதாரை வழியே கலச நீரை ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயிலில் வீற்றிருக்கும்
ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் ஏலக்காய் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் துளசி மற்றும் மஞ்சளாலும் அர்ச்சனை செய்தனர். பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி, பாலமாருதி ஆகியோருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அரப்பேடு கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கிராம தேவதையான அருள்மிகு பொன்னியம்மனுக்கு தேரோட்டம் நடத்தப்பட்டது. உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் விசேஷ சிகை அலங்காரம் செய்து திருக்கரங்களில் ஆயுதங்கள் தந்து தேரில் அமர்த்தியிருந்தனர். வண்ணப்புடவைகளால் கூரை அமைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் அம்பிகை காட்சி தர ஏராளமானோர் தூக்குத்தேரை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். வண்ணமயமாக காட்சி கொடுத்த தேர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே சுமந்து வரப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு பொன்னியம்மனை தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே திருவாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சிவகாளியம்மன் ஸ்ரீ கருங்காலியம்மன் கோயில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து கோயில் கருவறையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சிவகாளி அம்மன் மற்றும் அருள்மிகு கருங்காலி அம்மனுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பலவித திரவியங்களாலும் தேவியர்களுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தன காப்பு சாற்றி விசேஷமாக அலங்கரித்து காவல் தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக இந்த பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ தூப்புல் பரகால மடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மட வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை குருவிருக்கச் செய்து தீபம் காட்டப்பட்டது. சுவாமிக்கும் தாயாருக்கும் வண்ணப்பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சலாடியபடி அழகாக அருள்பாலித்த உற்சவர்களுக்கு பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்கள் சூட்டி நாமார்ச்சனையுடன் தீபம் காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேதராக வீற்றிருந்த உற்சவர் சுந்தரேஸ்வரருக்கு ஆரத்தி காட்டியதும் கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தெப்பக்குளத்தை அடைந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உலா துவங்கியது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சர்வலங்காரத்துடன் ஆதித்தம்பதிகள் திருக்காட்சி தந்தபடி திருக்குளத்தை மும்முறை வலம் வந்து அருள்பாலித்தனர். உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி மற்றும் கொம்பேரிக்காடு பகுதியில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள வாராகி அம்மனுக்கு பஞ்சமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சேலத்தில் இருக்கும் அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் திருப்பீடத்தில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு வெள்ளி கண்மலர்களுடன் கவசங்களும் மலர் கிரீடத்துடன் மலர் அங்கியும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய தேவிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், கும்பதீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். பிறகு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலம் கொம்பேரிக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு மகாவாராகி அம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு அருள்மிகு வாராகி அம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருள மலர் மாலைகள் சூடியபடி உற்சவமூர்த்தியும் அருள்பாலித்தார்.
தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கைக்கு மஞ்சள் காப்புடன் புதுப்பட்டுச் சேலையால் மடிசார் கட்டி ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சந்தோஷி மாதா, அருள்மிகு பாலமுருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வண்ணமலர் மாலைகளோடு அழகாக காட்சி தந்த மூலவருக்கும் உற்சவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்து கோயில் வளாகத்தில் தேங்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கும் ஸ்ரீ அலமேலுமங்கா ஸ்ரீ கோதாநாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயிலில் கருட சேவை நடைபெற்றது. இதையொட்டி பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு கைப்பலகை மேல் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறப்பு அலங்காரத்துடன் பிரிய பக்தன் மேல் அமர்ந்தபடி உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்கும் அருள்மிகு வேலங்குடி கருப்பண்ண சுவாமி கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. யாகசாலையில் அருள்மிகு கருப்பண்ணசாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது. ராஜகோபுரம் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கோயில் கருவறையில் அம்பிகையுடன் வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் கோபுரத்தையும் மூலவரையும் தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூரில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார உற்சவ துவக்கம். உபயநாச்சியார்களோடு பெரிய சேஷ வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். செல்வத் திருமகளை தரிசித்த திரளான பக்தர்கள். நெல்லை ராஜவல்லிபுரம் அருள்மிகு அக்னீஸ்வரர் கோயில் வருடாபிஷேகம். எண்ணற்ற பக்தர்கள் கோபுர தரிசனம். சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோயிலில் தேய்பிறை சஷ்டி பூஜை சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற சூர்ணோற்சவ புறப்பாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.